வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது திராவிட மாடல் பிஜேபியை நம்ம வெளுத்து வாங்கும்போது பிஜேபி சொல்கிற சில விஷயங்களையும் நம்ம கேட்க தான் ஆகணும். பிஜேபிகிட்ட என்னங்க நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, பிஜேபி நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதி, அதாவது ஒன்றிய அரசு நிதி கொடுக்குது, அந்த நிதி ஒழுங்காக இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம், மும்மொழி கொள்கையில் போராட்டம், மறுசீரமைப்பில் போராட்டம், அவர் வக்பு வாரியத்துக்கு எதிராக திமுக போராட்டம், கூட்டணி கட்சிகள் போராட்டம், ஆளுநருக்கு எதிராக கூட போராட்டம். ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத பற்றி ஏன் நீங்கள் நம்ம பார்லிமெண்ட்டில் 2 அவையிலும் பெரிய பிரளயம் கிளப்பியிருக்கலாமே. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, 100 நாள் வேலை திட்டத்துக்கு 3 மாதமாக பணம் தரல, ஏன் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுங்க. வக்பு வாரியத்துக்கு எதிராக கேஸ் போடுறோம், நீங்களே இதுக்கு ஏன் கேஸ் போடல கேட்பாங்களா இல்லையா? வரக்கூடிய தகவல் நம்ம என்ன சொன்னோம்? சோனியா காந்தி 400 ரூபா ஏற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடிக்கிறார்கள் அப்படின்னு தானே வரக்கூடிய தகவல்கள். இந்த டேட்டாலாம் வெளியாகி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெருசாக போயிட்டுருக்கு. சார், பிஜேபி ஒரு மோசமான கட்சி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. மனித குலத்துக்கு எதிரான கட்சி, அதுலேயும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. பேரிடர் நிவாரண நிதி, ஜிஎஸ்டி, நிலுவைத் தொகை, இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம கொடுக்க மாட்டுறாங்க, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 100 நாள் வேலை திட்டத்தில் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு 39,000 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லணும். அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் கேட்டதுன்னா 3 மாதமாக நிலுவைத் தொகை வரல. சரி, இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களே பொய்யான கணக்கு எழுதி அதில் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டு. அதாவது ஒரு விஷயத்தை பண்ணும்போது எப்படி சொல்கிறது, ஒரு குழாய் அமைக்கிறோம், இல்லை ஒரு கிணறு வெட்டுறோம் அப்படின்னா, கிணறு வெட்டுறதுக்கு மனித உழைப்பு இருக்குல்ல, அது 60% காசு அதில் போகும், 40% காசு மெட்டீரியல், 60-40. ஆனால் இங்கே எப்படின்னா 87% மனித உழைப்புக்கு இவங்க பணம் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி கட்டுமானம் சரியாக அமையும்? அப்போ மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய பணம் மக்கள்கிட்ட போகாமல் வெவ்வேறு கணக்கு எழுதப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த 100 நாள் வேலை திட்டம் ஆந்திரா 2021 2024 வரைக்கும் 4 வருஷம் 30,000 கோடி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆந்திராவுக்கு. பீகார் கிராமப்புறங்கள் நிறையா இருக்க இடம், வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் நிறையா உள்ள இடம், 24,906 கொடுத்துருக்காங்க. 24,906. அதையும் தாண்டி குஜராத் 4 ஆண்டுகளில் கொடுத்த தொகை 6,113 கோடி குஜராத்துக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகா 4 வருஷத்தில் கொடுத்த அமௌண்ட் 23,030 கோடி. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க அது இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே. சரி, இப்போ பக்கத்து மாநிலத்தில் எவ்வளோ? கேரளா 13,000 கோடி. மத்திய பிரதேசம் நம்மளை விட பின்தங்கிய மாநிலம், அதற்கு 26,000 கோடி. ஒடிசா 18,000 கோடி. ராஜஸ்தானுக்கு 35,000 கோடி. இந்த ஒடிசா, ராஜஸ்தான் எல்லாம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் 35,000 கோடி 4 வருஷத்தில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். மத்திய பிரதேசம் 26,000 கோடி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே 24 கோடி மக்கள் தொகை உள்ள நம்மள மாதிரி 3 பங்கு இருக்காங்க அவங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 38,000 கோடி, பெரிய மாநிலம். தமிழ்நாடு 39,300 கோடி. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, என்னங்க அது தமிழ்நாடு 8.5 கோடி மக்கள், அதுக்கு 39,300 கோடி. இந்த பக்கம் யூபிக்கு வெறும் 38,000 கோடி. சன் டிவி மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு போடுவாங்க, என்னது யூபிக்கு மெட்ரோ நிதி, தமிழகத்துக்கு மெட்ரோ நிதி இல்லை. யூபிக்கு ரயில்வே நிதி, தமிழகத்துக்கு ரயில்வே நிதி 0. ஒட்டுமொத்தமாக நாமம் போட்ட ஒன்றிய அரசு கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ரூபா கொடுத்தா நமக்கு 29 காசு தான் கொடுக்குறாங்க, உதயநிதி சொல்கிறார், பிடிஆரும் சொல்லுவார். உண்மைதான் பாருங்கள். நம்ம 1 ரூபா, அதே உத்தரப்பிரதேசம் 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க. அப்போ எங்ககிட்ட இருக்க பணம்லாம் அவங்களுக்கு போகுது, நம்ம கேட்டோம் நியாயம். அதே போல் இன்றைக்கி இந்த கால்குலேஷன், யூபிக்கு பெரிய மாநிலம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு 38,000 கோடி, நம்ம சின்ன மாநிலம் தமிழ்நாடு 39,300 கோடி. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் தொகை, நீங்கள் அதுவும் கேட்கலாம், கிராம மக்கள் தொகை தமிழ்நாட்டில் அதிகம் இருக்குது, அங்கெல்லாம் கம்மியாக இல்லைன்ட்டு. அதுவும் தவறு. பீகார் 9% மக்கள் கிராமத்தில் வசிக்கிறாங்க. மத்திய பிரதேசம் 5% மக்கள் கிராமத்தில் வசிக்கிறாங்க. யூபி 15% மக்கள். அப்போ 24 கோடியில் 15 கோடி மக்கள் கிராமத்தில் வசிக்கிறாங்க.
தமிழ்நாடு 3.9, அதாவது 8.5 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3,900,000 அவ்வளோதான் வந்து கிராமத்தில் வசிக்கிறாங்க. அப்போ வெறும் 3.5 கோடி உள்ளவங்களுக்கு இன்றைக்கி 39,000 கோடியும் 15,000 கோடி கிராம மக்கள் இருக்கிறதுக்கு 38,000 கோடி அப்படின்னா கணக்கு எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு இன்றைக்கி பிஜேபியில் இருக்கவங்களும் ஒன்றிய அரசும் கேட்குது. நியாயமாக இல்லையா? மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி மோசமான கட்சி. ஆனால் இந்த டேட்டாவை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எங்கள் நாடாளுமன்றத்தில் இது பெருசாக கிளப்பியிருக்கலாமே. என்ன கிளப்பியிருக்கலாம்? இப்போ வந்து நிதி வந்து எங்களுக்கு கொடுக்கல, மும்மொழி திட்டம் கொடுக்கலன்னு கோவப்படுறீங்களா? தர்மேந்திர பிரதான் உடனே சொல்லிட்டாரு, அவங்க நீங்களாம் வந்து பார்த்தீங்களேன்னு கேட்டார். தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்? ஏற்கனவே நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள், அதாவது இந்த மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவதில் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். மும்மொழி திட்டம் இல்லை, பிஎம்சி திட்டத்துக்கு. சார் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்கிறோம்னா அவங்க பேப்பரே காமிக்கிறாங்க. அந்த பேப்பரில் நீங்கள் தமிழ்நாடு அரசுலேருந்து கொடுத்த கடிதத்தில் ஆமாம் பிஎம்சி திட்டத்தை நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் நீங்கள் தானே போட்டிங்க. உடனே என்ன சொல்கிறீங்க? போட்டிருக்கோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கோம்? ஏன் கமிட்டியை அமைத்து அதை பற்றி பரிசீலிப்போம். சார் முதல்ல ஆதரவுன்ட்டிங்க, அப்புறம் கமிட்டி அமைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் புரியவே இல்லையே. அதனால் இது அப்புறம் இன்னொன்று கீழே இன்னொரு வரி, எங்களுக்கு நிலுவையில் உள்ள அமௌண்ட்டெல்லாம் அனுப்புங்கன்னு 3வது வரி எழுதுறீங்க. எல்லாருக்கும் தெரியும் பிஎம்சி ஃபண்டுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அரசியல் காரணங்களுக்காக வெளில வரீங்க. அதானிக்கு ஸ்மார்ட் மீட்டருக்கு ஒத்துக்கிட்டீங்க. அதானி இந்த மின் வாரியத்துக்கு லஞ்சம் கொடுக்குற மேட்ரு அமெரிக்காக்காரங்க சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு, சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து அதானி வந்து டெண்டர் வாங்கியிருக்காரு. உடனே அதானியோட டெண்டரை கேன்சல் பண்ணி புது டெண்டர். மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது இன்றைக்கி. சரி, இந்த விஷயத்துக்கு என்ன பதில்? இப்போ நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை கனிமொழி அவர்களோ ராஜா அவர்களோ பேசுனா மக்கள், வெங்கடேசன் அவர்களோ ஏன் பேசலை? 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு 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 அவையை ஒத்தி வைக்க சொல்லுங்கள், இல்லை இதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்லுங்கள், நோட்டீஸ் கொடுங்க. ஏன் இதை கொடுக்க மாட்டீங்க? அதானிக்கு எதிராக நோட்டீஸ் கொடுக்குறீங்க, வக்பு வாரியத்துக்கு எதிராக இதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்ல. 100 நாள் வேலை திட்டம் தமிழகத்தின் உயிர் நாடி பிரச்சனை. இந்தியா கூட்டணியே வாங்கன்னா இந்தியா கூட்டணிக்காரங்களாம் என்ன கேட்பாங்க? ஏன்பா 39,000 கோடி கொடுத்துருக்காங்க, எங்கேப்பா காசுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால் அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே மாதிரி தான் நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள், இப்போ கனிமொழி அவர்களோ ராஜா அவர்களோ பேசும்போது கனிமொழியின் ஆக்ரோஷமான பேச்சு, ராஜா அலற விட்ட ராஜா தெரித்து ஓடி அமித்ஷாலாம் தம்ப்ளின் போடுறீங்கள, இதே மாதிரி கனிமொழி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நாங்கள் இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை அகதிகள்னு சொல்ல மாட்டோம், எங்கள் சிஎம் எங்கள் அண்ணன் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதல் பிறகு மறுவாழ்வு மையம் என்று அழைப்போம், அவங்களுக்கு நீங்கள் நிறையா உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றிய அரசை பார்த்து. உடனே அமித்ஷா எழுந்திரிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அகதிகள் எல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட், நீங்களும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் எந்த மாதிரியான கொள்கைகளை கடைபிடித்தீர்களோ, எந்த மாதிரியான முறையை கடைபிடித்தீர்களோ அதில் ஒரு வரி கூட மாறாமல் இன்றைக்கி நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பண்ணது தான் நாங்களும் பண்ணுறோம், நீங்கள் பண்ணது நீங்கள் அப்போ நாங்கள் பண்ணலைன்னா நீங்களும் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதிலே சொல்லிய கனிமொழி அவர்கள் அமைதியாக உட்காந்துட்டாங்களே. இதுக்கு என்ன பண்ணுவாங்க? இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் விவரமாக இருந்தால் அலற விட்டு அமித்ஷான்னு போட்டுக்கலாம், ஒரு 2-3 ஊடகம் போட்டுச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா பெரும்பாலான ஊடகங்கள் அது மறந்துடுவீங்க. ஏன்னா கனிமொழியை வந்து நோஸ்கேட் பண்ணிட்டார். சார் பிஜேபி மோசம்தான், அதுக்காக அவர் செய்கிற நீங்கள் பண்ணுற தவறுன்னு சுட்டி காட்டணுமா இல்லையா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 39,000 கோடி வாங்கிட்டு என்ன நடக்குது? நீங்கள் வந்து ஸ்டாலினுடைய வருகை, உதயநிதி வருகை, திமுகவுடைய வருகை, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வரக்கூடியவங்களை கொண்டு போயிடுறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் வேலையே நடக்காமல், அதுவும் கொண்டு போகிறது இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில் பாதி தான் கொடுக்குறீங்க. வேலைக்கே வராதவங்க மச்சான் மாமா இப்படி பேர் போட்டு கணக்கில் எழுதிடுறீங்க. அப்படியே வேலைக்கு போனால் கூட அவங்க வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்கள தொகையில் பாதி நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு மீதி தான் கொடுக்குறீங்க. கிராமப்புறத்தில் போய் கேளுங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அங்கே கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய, கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கி இந்த அளவுக்கு பால்படுத்தி வச்சுருக்கிறது எங்கே? யார் காரணம்? நீங்கள் மட்டும் சம்பாதிச்சிட்ருக்கீங்க, ஏழைகள் சம்பாதிக்கக்கூடாதான்? இப்போ என்ன நடந்திருக்குது? முழுக்க பார்த்தீங்கன்னா வெளியில் இப்போவே பேச்சு என்ன, 100 நாள் வேலை திட்டமா, அதில் வேலையே செய்ய மாட்டாங்கப்பா, சும்மா உட்காந்துருப்பாங்கப்பா. நம்ம என்ன சொல்கிறோம்? சும்மா ஒரு வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்கும்னு திமுக தான் சொன்னிச்சு. இந்த வருஷம் நடந்தது வெறும் 15 நாள்.
15 நாள் நடத்துறதுக்கு நீங்கள் மாதம் மாதம் முழு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஏழைகள் சும்மா இருந்து சம்பளம் வாங்கினா தப்பு இல்லைங்கிறேன் நான். ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுத்தா மின்சாரத்தை கண்டதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சார் அவங்க சாப்பிட்டுட்டு போட்டு சார், நீங்கள் கொள்ளடிக்கிறத விட அவங்க கொள்ளடிக்கல. இதெல்லாம் யார் கேட்குறது? அப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி மறுபடியும் ஒரு டீம் வந்து இறங்க போதான். இந்த 39,000 கோடி நீங்கள் எப்படி செலவிட்டீங்க? ஏற்கனவே அண்ணாமலை ஒரு புது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காரு. இந்த கல்வித்துறை சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அந்த இதுக்கு அலாட்மெண்ட் கொடுக்குறதுல அது ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனை கிளப்புறாங்க. தேர்தல் வந்து விட்டது, இனி இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு வரும். ஆனால் ஒரு விஷயந்தான், இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத திமுக அம்பலப்பட்டு நிற்கிது. அதனால தான் இவங்க ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க இந்த மேட்டரில். 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடுவாங்க, மறுசீரமைப்புக்கு எதிராக போராடுவாங்க, பாசிசம் மூடிம்பாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. இதில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் தான் தெரியும். மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியின் வெளுத்து விட்டதுங்கிறவங்கள நிறைய வெளுத்துட்டு இருக்குது. ஒழுங்காக பிஜேபி விசாரித்தா இவர் நிறைய பேர் உள்ளே போவாங்க. விசாரிப்பாங்களாங்கிற சந்தேகம். ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்குமே ஒரு டீலிங் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.